எடப்பாடி எட்டுப்பட்டி கவுண்டர் தெருக்கள் பரபரப்பாக இருக்க, நெடுங்குள கிராம மக்கள் பதற்ற சூறாவளியில் சிக்கித் தவிக்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் ஈட்டியால் சரமாரியாக குத்தி கொல்லப்பட்டதும் அதை செய்தவர்கள் அதே குடும்பத்தை சேர்ந்தவர்களே என்பதும் தான் அத்தனை அமளி துமளிகளுக்கும் காரணம். அந்த கொலைகளுக்கு காரணமானவர்கள் என தேடப்பட்டவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளுக்குள் மாயமாகி போனார்கள். அந்த கொலை குற்றத்திற்கு காரணமான அந்த இளைஞர்களில் ஒருவர் இன்று தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி என்பதுதான் தமிழக அரசியல் வரலாற்றில் எவராலும் அழிக்க முடியாத இரத்தக்கரை. மண்ணின் விடுதலைக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக ரத்தம் சிந்தி உயிர்நீத்த எண்ணற்ற தலைவர்களை கண்ட இதே தமிழக அரசியல் களத்தில் சொத்து தகராறு காரணமாக உடன்பிறவா சகோதரர்களின் உயிரை பறித்த ஒரு கொடுங்கோலனின் கரங்களில் தமிழகத்தின் ஆட்சி நடப்பது வரலாறு மன்னிக்காத இரத்த சரித்திரம். அன்று வழக்கில் சிக்கிய பழனிசாமி மீது நீதிமன்றத்தில் வருடக்கணக்கில் வழக்கு நடந்தது. சாட்சிகள் பல்டியடிக்க வழக்கும் தள்ளுபடியானது. சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு பின் சொந்த ஊருக்குள் தலைகாட்டினார் எடப்பாடி கே. பழனிசாமி. பங்காளிகளுக்குள் சமரசமானதால் அவ்வழக்கிலிருந்தும் விடுதலை செய்யப்பட்டார். எதற்கெடுத்தாலும் தான் ஒரு விவசாயி, இது மண்வெட்டி பிடித்த கை என்று மார்த்தட்டும் எடப்பாடி, தான் ஒரு கொள்ளைகாரன், இது ரத்தம் படிந்த கை என்பதை மட்டும் இன்னும் எத்தனை காலம் மூடி மறைக்க முடியும்? ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முதல்வர் அரியணையில் அமர அரசியலுக்கு வந்தவரல்ல எடப்பாடி. தன் மீதான கொலைப்பழியை மறைக்க அரசியலுக்கு வந்தவர் இந்த எடப்பாடி. ஆயுள் கைதியாக சிறைக்குள் கம்பி எண்ணி வாழ்க்கை நடத்தியிருக்க வேண்டிய ஒருவர் தமிழகத்தின் முதல்வராக, ஊழல்களின் தலைவனாக, மக்களின் இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையாக இருப்பது தமிழகத்தின் சாபம்.